சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் தற்பொழுது 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து காத்திருக்கிறது. கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 23ஆம் தேதி முதல் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி துவங்கி நடைபெற்று வருகிறது. மலர் கண்காட்சியின் இறுதி நாளான இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் காலை முதலே ஏற்காட்டை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இங்கு குறிப்பாக ஏற்காடு மலைப்பாதைகளில் தற்பொழுது அதிக அளவில் வாகன நெரிசல் காணப்படுகிறது. குறிப்பாக 20வது கொண்டை ஊசி வளைவு முதல் மேலே படகு இல்லம் சாலை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நூற்றுக்கணக்கான கார்கள், அரசு பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. ஏற்காட்டிற்கு வரும் வாகனங்கள் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்ட போதிலும் முழுமையாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது குறையவில்லை. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் போக்குவரத்து விதிகளை மீறி ஒரு வழிப்பாதையை ஆக்கிரமித்து இருவழி பாதையாக பயன்படுத்துவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏற்காட்டிற்கு வரும் வாகனங்கள் அடிவாரம் அஸ்தம்பட்டி வழியாக ஏற்காட்டிற்கு வரவும், மேலும் ஏற்காட்டில் இருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் வாழவந்தி, குப்பனூர், கொட்டச்சேடு வழியாக கீழே இறங்கவும் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் இந்த போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்றப்படாததால் இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கிறது. இந்த கோடை விழாவின் இறுதி நாளான இன்று ஏராளமான மக்கள், தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம், வெளி மாவட்டம் என ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டை நோக்கி படையெடுத்து வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இதை சீரமைக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தீபிகா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.